உடல்வாகின் அடிப்படையில் ஆளுமை முதலில் ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன். ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன் இவர்கள்தான் முதல்ல ஆளுமையை உடல்வாகின் அடிப்படையில் ஃபிசிக்கல் ட்ரைட்டு ஒருத்தரை புறத்தோற்றத்தின் அடிப்படையில் 4 வகையாக ஆளுமையை வகைப்படுத்தினாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மன இயல்பு படி தன்னுடைய வகைப்பாட்டை வகைப்படுத்தினாங்க. இந்த இடம் நம்ம கேள்வி கேட்கலாம். மைண்ட் செட்டு மன இயல்பு படி ஆளுமையை வகைப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேலன் அல்லது ஹிப்போக்ராட்டஸ். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு கிரேக்க மருத்துவர். இவர்கள் கிரேக்க மருத்துவர்கள் யாருன்னா ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருவருடைய உடலில் காணப்படக்கூடிய திரவம், அந்த திரவம் எடுத்துட்டோம்னா ரத்தம் திரவமாக இருக்கிறது நம்ம உடம்புல. அதுக்கு அடுத்ததாக மியூக்கஸ் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா கோழை. அடுத்ததாக பித்தம் கேள்விப்பட்டிருப்போம். இது யாருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஆளுமையை வகைப்படுத்தினார். அதனால் கேலனுடைய வகைப்பாடு அல்லது ஹிப்போக்ராட்டஸின் அடிப்படையில் ஆளுமையை எத்தனை வகைகளாக இவர்கள் பிரித்தார்கள் என்றால் 4 வகையாக பிரிக்கப்பட்டது. கேள்வி கேட்கலாம் 4 வகையாக. அது என்னென்ன அப்படின்னு நம்ம தேடும்போது சிடுமூஞ்சின்னு தமிழ் படுத்துகிறோம். அதை சைக்காலஜிக்கல் டேர்மு கோலரிக். அதுக்கடுத்து மேலன்கோலிக், மேலன்கோலிக், ஃப்ளெக்மேட்டிக், சாங்குயின். ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஷின் கேலன் கிட்டேருந்து ஹிப்போக்ராட்டஸ் கிட்டேருந்து வினாக்கள் கேட்டுட்டாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோலரிக்கு, மேலன்கோலிக்கு, ஃப்ளெக்மேட்டிக், சாங்குயின். ஒரு டைம் எப்படி கேட்டாங்க அப்படின்னாக்கா குறைந்த மனவெழ்ச்சி, உடல் பலம் அதிகமாக காணப்படுபவருடைய ஆளுமை வகை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் கோலரிக், பியில் மேலன்கோலிக், சியில் ஃப்ளெக்மேட்டிக், டியில் சாங்குயின் அப்படின்னு கொடுத்தாங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ சரியானது. அப்போது ஆசிரியர்களே இங்கே பண்புகளை வினாவாக அமைத்து ஆளுமை வகையை குறிப்பிடலாம், அல்லது முதன்மை பண்பு பிரைமரி ட்ரைட்ஸ் முதன்மை பண்பை வினாவாக அமைத்து ஆளுமை வகையை குறிப்பிடலாம், அல்லது ஆளுமை வகையை வினாவாக அமைத்து எடுத்துக்காட்டாக கோலரிக் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஆளுமைக்கு முதன்மை பண்பாக டேஷ் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் கோபம், ஆப்ஷன் பியில் மனச்சோர்வு, ஆப்ஷன் சியில் விரைவாக செயல்படாதவர், அதுக்கு அடுத்தது டியில் நல்ல நட்புடன் காணப்படுவார் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்படின்னா கோபம். சில சமயங்களில் இந்த சிடுமூஞ்சின்றமா அதை தமிழ் படுத்தும் போது கோபக்காரன்னு சொல்லலாமா? அப்போ நீங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு டெக்னிக் பாருங்கள். கோபம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கோவா, இங்கே பாருங்கள் கோலரிக் கோகோ இல்லை கோலரிக், அதுக்கு அடுத்தது கோபம். இப்படி நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்கள் நினைவில் வச்சுக்கலாம் சார். அப்போது பாருங்கள், கோலரிக் என்ற ஆளுமை வகைப்பாடு உடையவரின் முதன்மையான பண்பு பிரைமரி ட்ரைட் எதுன்னு கேட்டாங்கன்னா கோபம், அக்ரெசிவ் அப்படின்றது சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக அழுமுஞ்சி நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலானவர்கள் முக பாவனையின் அடிப்படையில் அவர்களுக்கு பெயரை வச்சு கூப்பிடுவாங்க, கவனிச்சிருப்போம். சில பேர் ரொம்ப கோபக்காராக இருப்பாங்க, அதனால் அவங்கள சிடுமூஞ்சி அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் அழுத மாதிரியான ஒரு முக பாவனை இருக்கும், அதனால் அழுமூஞ்சிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களினுடைய முதன்மையான பண்பு மனச்சோர்வு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முதலில் சிடுமூஞ்சி என்பவருடைய பண்பாக குறைந்த மனவீழ்ச்சி, உடல் பலம் அதிகம். இங்கே பாருங்கள், குறைந்த மனவீழ்ச்சி, உடல் பலமும் குறைவு. அப்போ ரெண்டுமே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு என்ன வகையான ஆளுமை இருக்கும் அப்படின்னு தேடும்போது மேலன்கோலிக். அப்போ அவங்களுடைய உள்ளார்ந்த பண்பை தேடும்போது அனடமிக்கல் பேசஸ்
கருப்பு நிறத்தில் பித்த நீர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சிடுமூஞ்சிக்காரன் அவருக்கு எந்த வகையான உடல் திரவம் அதிகரித்து காணப்படுது அப்படின்னா மஞ்சள் பித்தம், எல்லோ பைல். அப்போ அனாட்டமிக்கல் பேசிஸ், ஏன்னா இவங்க இருவரும் கிரேக்க மருத்துவர். அப்போது ஒருவருடைய உடல் சார்ந்த திரவத்தின் அடிப்படையில் அவருடைய ஆளுமை எவ்வாறாக இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள். அதற்கடுத்து ஆசிரியர்களே பிளக்மேட்டிக் இவர்களை தமிழ் படுத்தும் போது தூங்கு மூஞ்சி, எப்பொழுதும் தூங்கி வழிகிற மாதிரியே முகபாவனை இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு சளி ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு கரெக்ஷனு, சனின்னு இருக்குது, அது சளின்னு மாற்றணும். சளி அது நம்ம டெக்னிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா கோழையை தான் நம்ம சளி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த வகையான ஆளுமை கொண்டவருக்கு சளி ஆதிக்கம் செலுத்துகிறது. இதில் அதிக மனவெழ்ச்சி இருக்கும், உடல் பலம் மற்றவராக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு மனவெழ்ச்சி அதிகமாக இருக்குது, ஆனால் உடல் பலம் குறைவாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இல்லை யாருக்கு ஆப்போசிட்டு? சிடுமூஞ்சிக்கு ஆப்போசிட்டு தூங்கு மூஞ்சி. சிடுமூஞ்சிக்கு ஆப்போசிட் யாருன்னா தூங்கு மூஞ்சி. அப்போ தூங்கு மூஞ்சிக்காரன் சிடுமூஞ்சிக்காரனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான். பெரும்பாலும் லெதார்ஜிக்காக இருப்பாங்க, விரைவில் செயல்படாதவராக இருப்பாங்க. இறுதியாக பாருங்கள் சிரிமூஞ்சி. இவங்க எப்போதும் இவங்களுடைய முகபாவனை பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. சிரிமூஞ்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம சைக்காலஜிக்கல் டேர்மு சாங்வின். இவர்களுக்கு எந்த வகையான உடல் திரவம் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னா ரத்தம் ஆதிக்கம் செலுத்துகிறது. பிளட்டு தான் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது. த டாமினன்ட் பாடி ஃப்ளூயிட் இன் சாங்குயின் பர்சன் அப்படின்னா பிளட்டு. இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பலம் அதிகம், அதே மாதிரி மனவெழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். இவங்க பெரும்பாலும் நல்லது என நம்பக்கூடியவர், ரொம்ப எளிமையான நட்பு கொண்டவர். அதனால் ஆசிரியர்களே, இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் பேப்பர் 1 பேப்பர் 2ல் பெரும்பாலான இயர் கொஸ்டினில் ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலனுடைய வகைப்பாடு வினாவாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப எளிமை தான் பாருங்கள். இதில் என்ன கேள்வி அப்படின்னாக்கா, முதல்ல ஆளுமைய உடல்வாகின் அடிப்படையில் வகைப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன். இவர்கள் எதன் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடல் திரவத்தின் அடிப்படையில் மற்றும் நகைச்சுவை அடிப்படையாக கொண்டு. என்ன நகைச்சுவைனா வேடிக்கைக்காக தானே குழந்தைங்களை பார்த்துட்டே தூங்கு மூஞ்சி, இடே அழு மூஞ்சி, இடே சிடு மூஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நகைச்சுவையின் அடிப்படையில். எத்தனையாக வகைப்படுத்தினாங்க அப்படின்னா 4ஆக வகைப்படுத்தப்பட்டது. இங்கே ஒரு டெக்னிக் பாருங்களேன். இப்போ சிடுமூஞ்சி அப்படின்னாக்கா நம்ம கோபம் இல்லை கோளரிக்கு கோன்னு நினைவு வச்சுக்கணுமா? அதே மாதிரி இந்த பண்புலேருந்து கேட்டாங்கன்னா ரொம்ப எளிமையாக ப்ளஸ்ஸு அப்படின்னு எடுக்கிறோம், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு எடுக்கிறோம், அதுக்கடுத்தது மைனஸ் அப்படின்னு எடுக்கிறோம், அடுத்து ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம். இன்னும் சார் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ சிடுமூஞ்சிக்கு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னா என்னென்னா மனவெழ்ச்சி குறைந்ததாகவும் உடல் பலம் அதிகம். அதுக்கடுத்து பாருங்கள், இது மைனஸ். அப்போ மைனஸ்னா குறைந்த மனவெழ்ச்சி, உடல் பலமும் குறைவு. இது யாருக்கு ஆப்போசிட்டு? 2 4க்கு ஆப்போசிட்டு. ஏன் 4க்கு ஆப்போசிட்டு? 4ல் பாருங்கள் ப்ளஸ்ஸு, உடல் பலமாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் உடல் பலமாகவும் இருப்பாங்க, மனவெழ்ச்சியிலும் பலமாக இருப்பாங்க. தூங்கு மூஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா அதிக மனவெழ்ச்சியும் உடல் பலம் குறைவாகவும் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், மைனஸ் ப்ளஸ்ன்றது கோளரை, மைனஸ் மேலன் கோலை. நெக்ஸ்ட்டு ஃப்ளக்மேட்டிக் எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் மைனஸ். அப்படியே இந்த 1னுடைய ஆப்போசிட்டு 3, 1 2 3 பாருங்கள். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அடிப்படையில் கூட நீங்கள்
ஷார்ட்டாக நினைவில் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ். என்ன ப்ளஸ் மைனஸ்ஸு அப்படின்னா தூங்கு மூஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு அதிக மனவீழ்ச்சி கொண்டவராகவும் உடல் பலம் குறைவாகவும் இருப்பதால் இவங்களுடைய முகபாவனை தூங்கு மூஞ்சியாக செல்கிறது. யாருக்கு சிரி மூஞ்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சிரி மூஞ்சி என்பது ரெண்டுமே பலமாக இருப்பாங்க. மனவீழ்ச்சியின் அடிப்படையில் பலமானவர்களாகவும் அதுக்கடுத்தது உடல் சார்ந்த அடிப்படையில் பலமானவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் ஆசிரியர்களே ஆளுமை வகையை வினாவாக கேட்கலாம், பண்புகளை வினாவாக கேட்கலாம். ஒரு டைம் பண்புகளை என்ன கேட்டாங்க அப்படின்னா, உடலளவிலும் மற்றும் மனவீழ்ச்சியிலையும் பலம் கொண்டவர் கீழ்கண்ட ஆளுமையை கொண்டவர் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் தூங்கு மூஞ்சி, ஆப்ஷன் பியில் அடுமூஞ்சி, ஆப்ஷன் சியில் சிடுமூஞ்சி, ஆப்ஷன் டியில் சிரிமூஞ்சி அப்படின்னு கொடுத்தாங்க. சரியான விடை சிரிமூஞ்சி.